அனைவருக்கும் வணக்கம். நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும், எந்தெந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்றும் வீசும் வாய்ப்பு உள்ளது, சென்னையில் நாளைய வானிலை எப்படி இருக்கும், அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளவு என்பது குறித்த விரிவான தகவலை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே ஹைப் என்ற எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் செய்து விடுங்கள். நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் மழையும் இடியுடன் கூடிய மழையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். அடுத்ததாக மிதமான மழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்களை பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், கரூர், பெரம்பலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். இந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் நேரத்தில் இடியுடன் கூடிய மழையும் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது. இதில் குறிப்பாக நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மலைப்பகுதிகளில் வசிப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். மலைப்பகுதிகளில் மழை பெய்யும் நேரத்தில் சாலைகளில் திடீரென தண்ணீர் தேங்கவும் பயண நேரம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. அடுத்ததாக வட தமிழக மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் உள்ளூர் வானிலை நிலவரத்தை பொறுத்து மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதில் திருவண்ணாமலை மாவட்டம் நாளைய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் பொதுவாக ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படலாம். சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்க வாய்ப்பு உள்ளது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சென்னைக்கான முன்னறிவிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு 36 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37ம், 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலையாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளின் நிலவரத்தை பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்ததாக மத்திய மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக இந்த பகுதிகளில் மழை பெய்யும் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை, காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்ததாக தென் மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதில் தேனி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மிகவும் முக்கியமான தகவலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இப்போது காற்றின் நிலவரத்தை பார்க்கலாம். நாளை மழை பெய்யும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் நேரங்களில் பொதுமக்கள் மரங்கள், மின்கம்பங்கள், விளம்பர பலகைகளுக்கு அருகில் நிற்பதை தவிர்ப்பது நல்லது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய உள்ளூர் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி மட்டும் மழை வாய்ப்பு இல்லை. அடுத்த நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையும் ஏற்பட வாய்ப்புள்ளது. சுருக்கமாக பார்த்தால் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகாலை 4 மணி நிலவரத்தை நாளை பார்க்கலாம்.
அதை பற்றிய தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை நமது சேனலில் வீடியோவாக அப்லோட் செய்யப்படும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஹைப் செய்து விடவும். நன்றி, வணக்கம்.